எங்கதான் பயணம் போவாளுங்கன்னு தெரியல. ஒண்ணு போல வராளுங்க, ஒண்ணு போல போய் தொலைறாளுங்கம்மா. ஏ ரண்டக் 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 ரண்டக். ஆமாடி, இப்படிதான் மாமியா முன்னாடி காலை நீட்டிக்கிட்டு ரண்டக் ரண்டக்குன்னு கத்திட்டு டான்ஸ் ஆடணும்னா? சரி கோப்படாங்க. அப்ப மாமனார் வரட்டும், மாமனார் முன்னாடி வேணா டான்ஸ் ஆடுறேன். ஏன் முன்னாடியே ஆடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறக்க, இதுல மாமனார் முன்னாடி டான்ஸ் ஆடுவாளா? என்னடி நீங்க பேசுற? சை, தமிழ் பேச்சத தமிழ் தெரியும்ல உங்களுக்கு? இந்தாடி எரும மாடு இந்த விளக்கமாற பிடி. அதான் நீங்களே பிடிச்சிருக்கீங்களா, அப்புறம் என்னைய வேற பிடிக்க சொல்றீங்க? கூட சேர்ந்து ஏத்து பேசிக்கிட்டு அலையாத. விளக்கமாற பிடினா பிடிக்கணும். என்னத்தை இப்படி விளக்கமாற பிடி செருப்பு பிடின்னு இப்படிலாம் செய்றீங்க? எனக்கு எரிச்சலா வருது. எரிச்சல் வர எல்லாம் வரும் உனக்கு. 10 நிமிஷம் டைம் தரேன், வீட பூரா கூட்டி சுத்தம் பண்ணணும். ஐத்த உனக்கு விளக்கமாற கொடுத்துருக்கேன். இதை என்னத்தை அறிவே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? கீழே பாருங்க, ஒரு குப்பையாவது இருக்கா? ஏண்டி அப்படி பேச்சுவாக்கில் அறிவு இல்லையா கிரிவு இல்லையா பேசிக்கிட்டு இருக்க? நான் சொன்னா செய்யணும், அதுக்குதான் மர்மமா. ஒரு ஊரில் அழகி ஒருத்தி இருந்தாலே அதுவும் நான் தானே. ஆமா, உங்க அழகை கொண்டு குடி தோண்டி மண்ணில் புதைங்கடி. இந்த கிழவிக்கு என்னம்மா நோக்காடு? என்னத்தையாவது வஞ்சுக்கிட்டே அலைவா. இந்தாடி குண்டு மாடு, இந்த துணி எப்படி? இந்த எரும மாடு வந்து வீட பூரா தூக்கும். நீ தண்ணியை வச்சு பின்னாடி இந்த துணியை வச்சு தொடச்சுக்கிட்டே வரணும். ஏத்த காலையில குளிச்சுட்டு இந்த எதுக்கு தண்ணி வச்சு என் முதுகு துடைக்க சொல்றீங்க? ஆமா, இவ பெரிய செமீன் பரம்பரை, உனக்கு எல்லா சேவையும் செய்யறாங்க. நான் வீட்டை துடைக்க சொன்னேன்டி. இத்த போன வருஷம் சரஸ்வதி பூஜைக்கு தான் வீடை தொடச்சிருக்கா, அதுக்குள்ளேயும் துடைக்க சொல்றீங்க? போன வருஷம் சோறு தின்ன, அதுக்காண்டி வருஷம் பூரா சோறு திங்காம இருக்க. சட்டி சட்டியா வச்சு சோறு திங்கிறீல, வீட்டை தொடடி. இவ்வளவு சோப்பி வீட்டுல அத்தனை தட்டு இருக்குல்ல, தட்டுல வச்சு சோறு திங்க மாட்டியா? சட்டில வச்சு சோறு திங்காமல? நீ வேற சும்மா அந்த கிழவி தேவை பேசிக்கிட்டாலையும். பிடிடி குண்டு மாடு, எவ்வளவு நேரம் தான் கையை நீட்டிக்கிட்டே இருக்க? கை வலிக்குதுடி. கிளை வேற பேச்சுக்கு 300 தடவை குண்டுன்றா. சந்தோஷம் அது என் வாழ்க்கையில ரொம்ப இருக்கு. ஏடி வளர்ந்த மாடு, அப்படியே நாங்க விளக்கமாற வச்சு காலில் இடிச்சுக்கிட்டு இருக்கா. தள்ளி போட்டு பின்னாடி தள்ளிப்போ. இதை என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க கால் கடையில அப்புறம் தூசியா இருக்காதான் தட்டி விட்டு இருக்கேன். ஆமா, இருந்தாலும் இவ்வளவு அக்கறை ஆகாதமா என் மேல? ஏடி ஒத்தரசம் எரும மாடு, பல்ல காட்டுனது போதீங்க வா. காய்கறி பூரா எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நறுக்கி வைக்கணும். என்னத்தை இவ்வளவுக்கு மட்டும் ஈஸியான வேலையை கொடுத்துட்டு என்னை மட்டும் காய் வெட்ட சொல்றீங்க? சோறு தட்டில் வைக்கும் போது இவங்க 2 பேரும் எனக்கு அப்புறம் தானே வந்தவங்க, அதனால எனக்கு நிறைய வைங்க. நான் நேரம் கேட்க தெரியுதுல. அது மாதிரி வேலை செய்யும் போது நீ தானே முதல் வந்திருக்க, அதனால நீ தான் நிறைய வேலை பார்க்கணும். ஏமா ஒரு வாய் சோறை போட்டுட்டு இந்த கிளவி சொல்லி காட்டுவா போல சாவர வரைக்கும். இத்த நாங்களும் வேலை செய்ய போறோம், நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏடி நான் வயசான ஆல்ரெடி, எனக்கு படபடன்னு வருதுடி. ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கிட்டு எந்திரிப்பேன். அதுக்குள்ள எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். சரி முடிச்சிடும் தூங்குங்க நீங்க. ஏமா இமுட்டு காயா இருக்கு, இமுட்டு காயை நறுக்கிறதுக்குள்ளேயும் என் குறுக்கெல்லாம் ஒடிஞ்சிருமே. சோபி கிழவிக்கு குசும்ப பத்தியா டொர்ன்னு வண்டி ஓட்டிக்கிறது. ஏமா போமா அங்கிட்டு, நீ வேற கடுப்பேத்தாத. கீழே குனிஞ்சு கால் ஒரு பக்கம், மண்டை ஒரு பக்கம், குறுக்கு ஒரு பக்கமா திரும்பிட்டு கிடக்கு. ஆமாப்ல, வேலையே செய்ய முடியல. இங்கே ஒரு என்னால ரொம்ப குனியவே முடியல, ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மள வேலை விட்டுட்டு இந்த கிளை மட்டும் நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கா. சரி, இந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னே தெரியல. அது இந்த விளக்கமாரெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சோன்னா இந்த விளக்கமாரை வச்சே தான் அடிக்கணும். சரி சத்தம் கட்டாம வேலையை பாரு. கிளவி எந்திரிச்சானா வைவா. ஐயமா இரு, இன்னைக்கு அதுவா நானான்னு பாத்துருவோம். அது என்ன கிளவி இவ்வளவு நேரம் கொரட்டை விட்டுட்டு தானே இருந்துச்சு, அது என்ன சத்தா கக்கான்னு காலில் வைக்கிறனால கிளவிக்கு கூசுது போல. இரு மூஞ்சில வைப்போம். வாயில வந்து என்னமா இருக்கு? ஏண்டி அறிவு கட்டவளே, கீழே விளக்கமார வச்சு தூக்க சொன்னா வாயில கொண்டு வந்து விளக்கமார வச்சுக்கிட்டு இருக்க. ஏடி இதை எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் செஞ்சேன். வாயில கொசு நின்றுட்டு இருந்துச்சு, அதான் போன்னு சொன்னே, போக மாட்டேன்ருச்சு. அதான் விளக்கமத்த வச்சு 2 அடி போட்டேன். ஆமாடி, அடுத்து செருப்பு வச்சு அடி நல்லா இருக்கும். சரி இருங்க, உங்க ஆசை தான் என்னோட ஆசையும். நான் போய் எடுத்துட்டு வரேன். தாரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த எரும மாடு பாரு. ஏடி கீழே தரைய தொடடி. ஏண்டி காலை தொடச்சுக்கிருக்க? இல்லத்த உங்க கால் புறம் பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்கு. ஏண்டி நீ நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க விடுறீங்களாடி? நீங்க தூங்குங்கத்த, நாங்க எங்க வேலையை தானே பாக்குறோம். ஆமா, விளக்கமார கொண்டு வந்து வாயில வச்சுக்கிறக்கா, இவ துணி வச்சு காலில் தேய்ச்சிக்கிறக்கா. நான் தூங்கணுமா? நல்லா தூக்கம் வரும். இத்தனை நாள் விளக்கமார தூக்கி உங்க மண்டையில வைக்கவா? ஏடி எனக்கு வேலை பாக்குறத விட்டுட்டு வீட்டுல உள்ள வேலையை பாருங்கடி. போங்கடி. அந்த எரும மாடு என்ன செய்யுது? காய்கறி வெட்டிடுச்சா வெட்டுறாயா? என்னத்த கூப்பிட்டீங்களா? ஏடி எரும மாடு சிரிக்கி, விளக்கமார வாயில வச்சது கூட பரவாயில்லடி. கத்தியை கொண்டு வந்து மூக்குல வச்சுக்கிறக்கடி. குத்தி போட்டாடி செத்து போயிடும்டி. சரி உங்க ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்ற மூக்குல குத்திடுறேன். எதுக்கு இப்ப எலி மாதிரி கத்திருக்கீங்க? எரு ஒத்தரச கத்தி வச்சு லைட்டா தான் மூக்குல கோடு போட்டா ரத்தமே வந்துருச்சு. நீ இவ்வளவு நேரம் விளக்கமார வச்சு அடிக்கிற, அத்தை கொஞ்சம் கூட வலிக்க மாட்டேங்குது. நல்லா விளக்கமார வச்சு அடி. இவ்வளவு உத்தரசா கத்தி என்கிட்ட கொடுக்கல, விளக்கமார நீ வச்சுக்கோ. அது என்ன நீ மட்டும் மூக்குல கோடு போடுற? அத்தை யாருக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் செய்யணும். அனாவசியமா அடுத்த வேலை செய்யாதீங்க. இவ்வளவு ஒத்தரசா எனக்கு ஒரு தடவை கத்தி கொடு, நானும் அத்தை மூக்குல ஒரு தடவை கோடு போட்டுக்கிறேன். ஏடி இல்லாத மூக்குக்கு எத்தனை பேர் தாண்டி சண்டை ஓடிங்க? போங்கடி. வேலை சொன்னதுக்கு பேசாம நானே செஞ்சிருக்கேன். கொண்டுட்டாளுங்க.